ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா திவாகர், எஃப்ஜே, ஆதிரை, திவ்யா 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து என் தங்கச்சி ரொம்ப பாவம், நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. யார் பார்வதியை சொல்கிறேன்னு கேட்குறாரு. ஆமாம் அண்ணனே, உங்களெலாம் பிடிக்காதுல்ல பார்வதிக்குன்னு எல்லாம் அமைதியாக இருக்காங்க. எஃப்ஜே மட்டும் ஆமாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி திவாகர் சொல்கிறாரு. தங்கப்புள்ள நேரம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிலன்னு சொல்கிறாரு. உடனே எஃப்ஜே கிண்டலாக நான் சொல்கிறாரு, ஆமாம் தங்கப்பள்ளி நேரம் அடகு வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் சொல்லும் போது நம்ம திவாகர் சொல்கிறாரு, டேய் அமைதியாரான்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கே பிளான் பண்ணிவிடுவா, அவ்வளோ டேலண்டான பொண்ணு, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுவான்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நீயும் உன் தங்கச்சி சேர்ந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு திவ்யா கேட்பாங்க. சேச்சா நான்லாம் பண்ண மாட்டேன், பார்வதி மட்டும் பண்ணுவான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ திவாகர் தான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே வேணாம் எதுக்குன்ற மாதிரி விட்டுறாங்களா தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஏவி போடப்படுது. ஸோ அந்த ஏவியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிறதுல பெஸ்ட்டான ஏவி பார்த்தீங்கன்னா அரோரா தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் பேசின நேரமும் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு தான் ரொம்ப அதிகம். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அரோராவுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க பிக் பாஸில். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த ஏவியை பார்த்துட்டு மற்ற 3 பேர் போட்ட ஏவிக்கும் இவங்க ஏவிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுவீங்க. ஏன்னா இவங்களுக்கு பண்ண அந்த சாங் செலெக்ஷன்லேருந்து அவங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மற்ற 3 பேரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எதுக்காக அரோராவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு தெரில. நம்ம இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணி ஃபினாலேக்கு வர வரைக்கும் பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் ஃபேவர் பண்ணி தான் அவங்க வந்தாங்கன்றது நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் யார் யார் இதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.